ஹாய் ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கறி குழம்பு சாப்பிடாத சைவ பெரியர்களுக்கு கறி குழம்பு மாதிரி ஒரு குருமா வைக்க போகிறோம். மூக்கடலையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வாங்க செய்யலாம். இப்போ குக்கரை அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வைக்கிறேன். பாருங்கள், மத்தியானமே ஊற வச்சுட்டேன். இந்த மூக்கடலையை இதை நல்லா ஊறி அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதை கொட்டிட்டு ஒரு ஜப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இது தேவையான அளவு உப்பு போட்டுடணும். போதும். இப்போ இதை மூடி வேக வச்சேன். ஒரு 2 விசிலில் வெந்துடும், வேகட்டும். இந்த மூக்கடலை குருமா கூட உருளைக்கிழங்கு 2 போட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதே நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, 2 உருளைக்கிழங்கு போட்டேன். உப்பு போட சொல்றியா? இதுக்கும் உப்பு போட்டேன். இப்போ இதை மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இதுவும் வேகட்டும். வெந்துட்டோம் ரெண்டும். இப்போ மூக்கடலையும் உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. குக்கரில் அடுப்பில் வந்து கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். போதும். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சம் சோம்பு போடுறேன். அது பொரிஞ்சதும் பெருசாக நாட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுறேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். இவ்வளோ வதங்கினது போதும். இதை இதோட நிறுத்திடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள தேங்காவை போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காவை இப்படி அரிஞ்சு வெறுமை அரைச்சிக்கலாம். முதல்ல அது ஆறட்டும். அதுக்குள்ள தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இது வதக்கி இருந்தது ஆறிடுச்சு. இதை எடுத்து இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் தேங்காயில் எல்லாத்தையும் வழிச்சு போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை திறக்கிறேன். மூக்கடலை பாருங்க எப்படி வெந்திருக்குது. மூக்கடலை நம்ம காய்ச்சி வந்து போச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு உருளைக்கிழங்கு 2 வேக வச்ச உருளைக்கிழங்க அரிஞ்சு வச்சுட்டேன். தோல் எடுத்துட்டு எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு பூண்டு இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டேன். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள்,
மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். ஒன்று 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டுருவேன். இந்த தண்ணியை ஊற்றணும். எல்லாத்தையும் போட்டு கட்டமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு உப்பு பார்த்துட்டு இதை மூடிடணும். மூடி ஒரு விசில் போடுறேன். குக்கரில் ஒரு விசில் வந்து ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ திறக்கிறேன். வாசனை சூப்பராக இருக்கிறது. மூக்கடலையும் உருளைக்கிழங்கும் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கிறேன். தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருக்கு. கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். இப்போ தாளிச்சிடலாம். ஒன்றரை கரண்டி ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு பட்டையும் பிரிஞ்சி இலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவும் போடல. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டையும் பிரிஞ்சி இலையும் போடுறேன். சவுந்துடுச்சு. இதில் கொட்டிடுறேன். கொட்டி கிளறிட்டேன். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுடுறேன். மூக்கடலை குருமா ரெடி. சாப்பிடுவாங்க. மூக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்ட குருமா இது. இது வந்து கறி குருமா மாதிரி சூப்பராக இருக்கும். கறி சாப்பிடாதவங்களுக்கு இதை நம்ம செய்து வைக்கலாம். சைவ மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா பிசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.